வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரசு உதவி பெறும் பள்ளியை மூட போவதாக அறிவிப்பு. மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள், பெற்றோர்கள். புதுவை பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாட பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வேண்டும். துணை குடியரசுத் தலைவரிடம் மனு அளித்த முதலமைச்சர் ரங்கசாமி. போலி கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி ரூபாய் 100 கோடி மோசடி விவகாரம். முக்கிய குற்றவாளியை கைது செய்த போலீசார். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். புதுச்சேரி நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியை நிர்வாகம் மூடுவதாக அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான புசி வீதியில் அமைந்துள்ள ஜெயராணி உயர்நிலை பள்ளி அரசு உதவியுடன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இப்பள்ளியில் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை குறைவு, ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணத்தால் அடுத்த கல்வியாண்டு முதல் பள்ளியை மூடுவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் கல்வித்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி தற்போது பயிலும் மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்ற பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளது. இந்நிலையில் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் பள்ளியின் முன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு பள்ளி நிர்வாகத்துடன் மற்றும் பெற்றோர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பள்ளி நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. என் பேர் நான் கனுஷ்கா. நான் 9th ஸ்டாண்டர்ட் இங்க தான் படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இங்க தான் படிக்கிறேன். நான் இங்க தான் 10th வரைக்கும் படிக்கணும். 2 வருஷம் நான் இங்க தான் படிப்பேன். இங்க தான் நல்லா சொல்லி தராங்க. அதனால நான் இங்க தான் படிப்பேன். இங்க தான் இப்ப வந்து ஸ்ட்ரென்த் இல்லன்றாங்க. ஆனா நிறைய தான் நாங்க இருக்கோம், சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கோம். ஆனா ஸ்ட்ரென்த் இல்லன்னு மூட சொல்றாங்க. நாங்கெல்லாம் போக மாட்டோம். நாங்க இங்கதான் இருப்போம். 10th வரைக்கும் நான் இங்கதான் படிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க இங்கதான் நல்லா படிக்கிறோம். இங்கதான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் இங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நாங்க இங்கதான் படிப்போம். 10th எனக்கு நல்ல மார்க் வரணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இங்க தான் படிப்பேன். இமாக்குலேட் எல்லாம் போக முடியாது. இங்க வந்து நாங்க ஸ்டேட் போர்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க எங்களால சிபிஎஸ்இ படிக்க முடியாது. சிபிஎஸ்இ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதனால எங்களால சிபிஎஸ்இ எல்லாம் படிக்க முடியாது. நாங்க எங்கதான் படிப்போம். மத்திய பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு செய்ய கோரி முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்தினார். புதுவைக்கு வருகை தந்துள்ள துணை ஜனாதிபதியை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து கடிதம் வழங்கினார். அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது: புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதற்கிடையே கடந்த 1990ஆம் ஆண்டு அப்போதைய துணைவேந்தர் டாக்டர் ஞானம் கல்விக்குழு மற்றும் நிர்வாக குழுவுடன் உரிய ஆலோசனைக்கு பின் 1997ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் 25% இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதன்படி தொடக்கத்தில் 8 படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட இட ஒதுக்கீடு பின்னர் 18ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் பின் தொடக்கப்பட்ட புதிய படிப்புகளுக்கு இட ஒதுக்கீடு நீட்டிக்கப்படவில்லை. அதில் பல்கலைக்கழகத்தில் உள்ள 64 படிப்புகளுக்கு புதுவை மாநில மாணவர்களுக்கு 25% இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை பல்கலைக்கழக கல்விக்குழு 2013-14 ஆண்டில் ஏற்றது. ஆனால் இதுவரை இட ஒதுக்கீடு வழங்குவது முடிவு எடுக்கப்படவில்லை. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 25% இட ஒதுக்கீடு, காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் 50% இட ஒதுக்கீடு வழங்க உள்ளது. எனவே புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதிதாக தொடங்கப்பட்ட பாடப்பிரிவிலும் 25% இட ஒதுக்கீடு வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. போலி கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி ரூபாய் 100 கோடி மோசடியில் பல மாநில போலீசார் தேடி வரும் முக்கிய குற்றவாளியை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார்.
கடந்த வருடம் லாஸ்பேட்டையை சேர்ந்த அசோகன் என்பவர் ரூபாய் 98 லட்சத்தை போலி ஆக்ஸ்பே கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து ஏமாந்து விட்டதாக புதுச்சேரி சைபர் கிரைமில் புகார் கொடுத்தார். இப்புகார் சம்பந்தமாக விசாரணை நடத்திய போது இதே ஆக்ஸ்பே கம்பெனியில் முதலீடு செய்த 9 பேர் ரூபாய் 2.5 கோடி இழந்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இதுவரை 5 நபர்களை கைது செய்து சொகுசு காரையும் பறிமுதல் செய்துள்ளார். அதே வழக்கில் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழில் அதிபரும் மேற்படி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனருமான இம்ரான் பாக்ஷாவை ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் தலைமை காவலர்கள் மணிமொழி, அருண்குமார் மற்றும் காவலர்கள் ராஜ்குமார், வைத்தியநாதன் என்ற தனிப்படை போலீசாரால் நேற்று காலை பெங்களூரில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் புதுச்சேரியை சேர்ந்த 9 நபர்கள் 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்திருக்கிறார்கள். மேலும் இந்தியா முழுவதும் ரூபாய் 100 கோடிக்கு மேல் ஆக்ஸ்பே என்ற கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடம் இருந்து அக்கும்பல் பணத்தை வசூல் செய்து ஒரே நாளில் மேற்கட்ட கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்து விட்டது தெரிய வந்தது. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்ற நிலையில் முதல் முறையாக புதுச்சேரி போலீசார் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான இம்ரான் பாஷாவை கைது செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக இந்த வழக்கில் 5க்கு மேற்பட்ட நபர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். இவர்கள் மீது 5 மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் காலியாக உள்ள சட்டப்பேரவை காவலர் காலி பணியிடங்களை நிரப்ப பணி மூப்பு அடிப்படையில் ஊர்காவலர் படையினருக்கு பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை செயலகத்தில் உள்ள 15 சட்டப்பேரவை காவலர்களின் காலி பணியிடங்கள் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவலர் படையினருக்கு பணி மூப்பு அடிப்படையில் நிரப்ப ஒப்புதல் பெறப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் பணி ஆணையினை வழங்கினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடனிருந்தார். வில்லியனூரில் ரூபாய் 93 லட்சம் செலவில் வாய்க்கால் புனரமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோட்டம் வீதி மற்றும் மேற்கு தேரோட்டம் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழி சாலை வரை RCC U வடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 93.26 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்தங்கன், தேவர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதகடிப்பட்டில் வீடற்ற நரிக்குறவர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மெயின் ரோடு மதகடிப்பட்டு பகுதியில் சாராய கடை பின்புறம் கடந்த 120 ஆண்டுகளுக்கு மேலாக வீடின்றி வாழும் நரிக்குறவ சமூக மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்க கோரி இன்று வில்லியனூர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நரிக்குறவர் நலசங்க தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. ராமச்சந்திரன், விஜய், சந்திரா, ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் கண்டன உரை ஆற்றினார். கடந்த 25 ஆண்டுகளாக நரிக்குறவர் மக்களின் பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காகவும் வாழ்வுரிமை நிலை பெறவும்
அரசிடம் மனைப்பட்டா கோரி தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அரசு காலம் கடத்துகிறது எனவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி சமூக விரோதிகளால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிட வற்புறுத்தி இன்று ஒரு நாள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் புறக்கணிப்பால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீராம்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீராம்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரின் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவாச்சலம், பெண்கள் பள்ளி கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தமிழ்செல்வன், பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசங்கரி, கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். (2026) சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று விமானங்களை வாரத்திற்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் என புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் புதுச்சேரியில் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில தலைவராக இருந்த மறைந்த பொன்னுரங்கத்தின் உருவப்படம் திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதிய நிதி கட்சி தலைவர் AC சண்முகம் அவர்கள் பொன்னுரங்கத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து விமான விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த AC சண்முகம், தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய நிதி கட்சி கடந்த 25 ஆண்டுகளாக பயணித்து வருகிறது. இண்டிகோ, ஏர் இந்தியா உட்பட பல்வேறு விமான நிலையங்கள் அதிக அளவில் விமானங்கள் வைத்திருந்தாலும் குறைந்த அளவிலேயே விமானத்தை இயக்குகின்றனர். மீதி விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் விமான நிறுவனங்கள் விமானத்தை சரியாக பராமரிப்பது இல்லை, விமானங்களில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக சரி செய்வதும் இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து விமானத்தையும் இயக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை விமானத்தை பழுது பார்க்க வேண்டும். அதனை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய நிதி கட்சி சார்பில் தமிழகத்தில் 6 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 2 தொகுதியையும் கேட்போம் என்று குறிப்பிட்டார் அவர். தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை எடப்பாடிதான் என்றும், எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடிதான் முதலமைச்சராக இருப்பார் என்றும் உறுதிபட தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும், நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் என்றார். மேலும் இந்தியாவையே பாராட்டும் அளவு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி நடத்தி வருகிறார். இது எளிமையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஏழை மக்களுக்கான ஆட்சி. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ரங்கசாமியை மீண்டும் முதல்வராக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்தார்.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காத்திட்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காத்திட்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காத்திட்டு திலகர் நகர் 3வது குறுக்கு தெரு விரிவாக்கத்தில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு ரூபாய் 10,82,891 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 2024-25 புதுச்சேரி நகராட்சி மூலம் திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். உடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு எம் கந்தசாமி, செயற்பொறியாளர் திரு ஏ சிவபாலன், உதவி பொறியாளர் திரு டி வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.